Today நம்ம பார்க்க போற டாபிக் lesson 7ல scope of the variable. Okay, function lessonல இருக்க scope of the variable. So what do you mean by variable first of all? Anyone? Can you say about variable? Ravin, Ganga, Hariharan, Janaki Maga, Naufal, Saravanan. Anyone? What do you mean by variable? நிறைய வேரியபிள் பத்தி more and more informations நம்ம பார்த்தாச்சு. Still you are not saying about variable. வேரியபிள்னா என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க. I need an answer. Unmute பண்ணிக்கோங்க. Everybody unmute your audio. Can you say something about variable? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு. வேரியபிள் எதுக்கு? ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம நிறைய வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்றோம்ல, அந்த வேரியபிள் எதுக்கு? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. A is equal to 5. இதுல எது வேரியபிள்? A is a variable. So அந்த வேரியபிள் எதுக்கு கிரியேட் பண்ணீங்க? 5க்கு மென்ஷன் பண்ணுங்க. To store some value. ஓகேவா? உங்களோட வேல்யூக்கு வந்து நேம் கொடுக்குறீங்க. உங்க வேல்யூக்கு நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ நேமிங் த வேரியபிள் தான் என்ன சொல்றோம்னா ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதாவது ஐடென்டிஃபையரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும். ஐடென்டிஃபையர் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஷுட் பி அன் அல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர்னு சொல்லியிருக்கோம். வேற நம்பர்ஸ்ல ஷுட் நாட் பிகின்ஸ் வித் நம்பர், எனி அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நாட் அலௌடு எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர்னு சொல்லியிருக்கோம். கீவேர்ட் ஷுட் நாட் பி அலௌடு, இந்த மாதிரிலாம் ஐடென்டிஃபையரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி தான் we will give the name for the particular variable. Okay, so variable used to store some value. அந்த வேல்யூவோட accessibility, அந்த வேல்யூவோட accessibility, அந்த வேரியபிளோட accessibility-யை தான் என்னன்னு சொல்றாங்க, ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேரியபிளை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? பிரைவேட்டா ஆக்சஸ் பண்ணணுமா, இல்ல குளோபலா ஆக்சஸ் பண்ணணுமா, பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ணணுமா? பிரைவேட்டா ஆக்சஸ் பண்ணணுமா, பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ணணுமா? That accessibility is called as a scope of the variable. That accessibility is called as a scope of the variable. So local means private. Local means private. Global means, what do you mean by global? Global means I need an answer. குளோபல்னா என்ன? Variable means outside the outside. Public. Local அப்படிங்கிறது private variable. Global is a public variable. Public, everyone can use it. ஓகேவா? சோ அதுதான் வந்து public global அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. Scope of the variable is a part of your program. So scope of the variable அப்படிங்கிறது உன்னோட ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட், ஒரு கான்செப்ட் அது. ஓகேவா? அது என்ன அப்படின்னா இட் இஸ் accessibility of your variable. அந்த வேரியபிளை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? So if you want to if you want to access that particular variable as a private, you can use as a local variable. You can say as a local variable. Suppose at the particular variable everyone can use it அப்படின்னா you can mention global scope, global variable. Okay, local variable na enna? It can be declared inside any block. எந்த பிளாக் குள்ளனாலும், ஒரு பிளாக் குள்ள நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிளாக் குள்ள டிக்ளேர் பண்ற வேரியபிள் called as a local variable. அத local scope னு சொல்லுவோம். intன்னு எழுதுறேன் பாரு, C++ யாவதுல a is equal to 5. So block, it contains the block contains that particular variable. It declared as a private. Private declare ஆயிருக்குன்னு அர்த்தம். Suppose if you are mentioning your variable outside of a block, அப்படின்னா that variable is called as a global அப்படின்னு சொல்லுவோம். The global variable, suppose if you want to use
இன்சைட் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள், இந்த வேரியபிளை நீ உள்ள யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணலாம், யூ கேன் யூஸ் இட். ஓகே, பட் இன்சைட் வேரியபிள் cannot access outside. Inside variable cannot be accessed outside. ஓகேவா? So see, the variable declared inside the function body is called as a local scope. Okay, rules for the local scope. Local variable க்கு என்ன rules? It should be accessed only within the function or block. அந்த block உள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் அந்த வேரியபிளை access பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் உள்ள வந்து இப்ப a is equal to 5 ன்னு கொடுக்குறேன், பிளாக் உள்ள a is equal to 5 ன்னு கொடுக்குறேன். ஓகே, b is equal to 3 ன்னு கொடுக்குறேன். இது வந்து ஒரு பிளாக் உள்ள இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு பிளாக் உள்ள இருக்கு, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறேன். ஓகே, ஆடுக்குள்ள இருக்கு. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இங்க வந்து சிங்கிற ஒரு வேரியபிளை மேல டிக்ளேர் பண்றேன், c is equal to 7. ஓகே, இப்ப நான் வந்து இப்ப அக்சஸ் பண்றது d equal to a plus b plus c அப்படின்னு போடுறேன். இப்ப ஆன்சர் வந்து எனக்கு வருமா வராதா? ab இன்சைடு தான் ஆக்சஸ் பண்றேன், அவுட் சைடு தான் ஆக்சஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணிருக்க இதை வந்து வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் வெளியில இருக்கிறது உள்ள ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஏபி நான் ஒரு பிளாக் உள்ள கொடுத்துருக்கேன்னா அந்த பிளாக் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, பிரிண்ட் டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சி, see, கலர் கரெக்டா விசிபிளா இருக்கா? ஓகே, ஓகே, இப்போ என்னன்னா c is a global variable, இது வந்து ரெண்டுமே லோக்கல், ஓகே. இப்போ எப்ப அந்த ஃபங்க்ஷனை நான் அக்சஸ் பண்றேனோ, இப்போ ஆட் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்றேனோ அப்பதான் இதுக்குள்ள போய் இந்த ரெண்டு வேரியபிள் எடுத்து அக்சஸ் பண்ணி இட் வில் ப்ரொடியூஸ் த அவுட்புட். பட் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவுட் சைடு கொடுத்துருக்கேன். அவுட் சைடு கொடுக்கும்போது பிரிண்ட் ஆகுமா ஆகாதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் c is equal to 7 பா, c ல வந்து 7 ஸ்டோர் ஆயிருது. அதுக்கப்புறம் நமக்கு காலிங் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை, அப்ப இது செப்பரேட் பார்ட். இப்ப எடுத்தேன்னா நான் பி பிரிண்ட் டின்னு கொடுத்துருக்கேன், அப்போ ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாது, ஒண்ணுமே பிரிண்டிங்க்கு வராது. ஓகேவா? இப்ப ஆட நான் கால் பண்ணும்போது உள்ள போகும், உள்ள போயிட்டு இந்த லோக்கல் வேரியபிள் எடுத்து ஆட் பண்ணிடுது, குளோபலையும் ஆட் பண்ணிடுது, டில ஆன்சர். பட் இதுக்குள்ளேயும் நம்ம பிரிண்ட் பண்ணல, அவுட் சைடு இப்ப பண்ணாதான் நமக்கு பிரிண்ட்ல வந்து இப்ப பிரிண்ட் டி அப்படின்னு நீங்க கொடுத்தேன்னா அந்த டியோட ஆன்சர் இப்ப வரும். ஏன்னா கால் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் டி கொடுத்தேன்னா இதோட ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? என்ன கிடைக்கும்? 8, இங்க ஒரு 7, 15 ஆன்சர் வந்து கிடைக்கும். உள்ள நீங்க பிரிண்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டியோட ஆன்சர் உனக்கு கிடைக்கும். ஏன் உனக்கு அவுட் சைடு வந்து எப்படி உனக்கு கிடைக்கும்? ஆன்சர் வருமா வராதா? கரெக்டா சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் வருமா வராதா? நான் ஒண்ணு பண்றேன், இந்த பிரிண்ட் டி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே கூட நான் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி கூட கால் பண்ணிட்டு இப்ப ஆன்சர் வருமா வராதா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு? ஐ நீட் ஆன்சர். ஆட கால் பண்ணிட்டேன், உள்ள போயிருச்சு, ஏ பி எல்லாம் ஆட் பண்ணிடுச்சு, டி வந்து உள்ள இருக்கு, வெளியில வந்து நான் பிரிண்ட் பண்றேன், ஆன்சர் வருமா வராதா? திஸ் இஸ் மை क्वेश्चन. எனிஒன்? வரும் வராதுன்னு சொல்லு. ஆன்சர் வரும்னு சொல்ற பர்சன் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பக்கத்துல. ஆன்சர் வரும்ன்றவங்க பக்கத்துல ஹேண்ட் ரைஸ் இருக்கும்ல, ஹேண்ட் ரைஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கும்ல, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வரும், ஆன்சர் வரும்னு சொல்ற சரவணன்.
பிரவீன் வரும்னு சொல்ற, கங்கா வரும்னு சொல்ற. அப்படியா? செக் பண்ணிடுவோமா? ஓகே, சோ எல்லாருமே வரும்னு சொல்லிட்டீங்க. யாரு வராதுன்னு சொல்றீங்க? ஆன்சர் வராதுன்னு சொல்றது யார்? ஓகே, லெட்ஸ் செக் இட். செக் பண்ணிக்குவோம் நம்ம. ஓகே, ஐடி எல்இ இந்த அப்படியே டைப் பண்றேன். c is equal to 7. addல ஒண்ணும் இல்ல. a is equal to 5, b is equal to 3, d equal to நீங்க சொன்னதுதான் வரும்னு சொல்றீங்கல்ல, வருதான்னு செக் பண்ணிடுவோம். print d, print of d. ஓகே, அவ்வளவுதான். கண்ட்ரோல் எஸ், sample.py desktop. ஓகே, ரன் பண்றதுக்கு F5. invalid syntax, def போடல, அதனால invalid syntax காட்டுது. என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அவுட்புட்ல என்ன சொல்றாங்க? நேம் டி இஸ் நாட் டிஃபைன்ட்னு வருது. வெளியில நீ பிரிண்ட் பண்ணிருக்க ஒரு வேரியபிளை, வெளியில ஒரு பிரிண்ட் பண்ணிருக்க ஒரு வேரியபிள், இந்த வேரியபிள் அவுட் சைட்ல எங்கேயாவது இங்க இருக்கா? இதுதான் அவுட் சைட்ல இருக்க ஸ்டேட்மெண்ட். இதுல எங்கேயாவது இருக்கா டி? இல்ல, இது உள்ளதான் இருக்கு டி. அப்ப இந்த டிங்கிறது பிரைவேட், ஏன்றதும் பிரைவேட், பிங்கிறதும் பிரைவேட், டிங்கிறதும் பிரைவேட். இந்த சி மட்டும் தான் குளோபல். நம்ம வெளியில இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் பிரிண்ட் பண்றப்போ இந்த வேரியபிள் தான் ஆன்சர் வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த வேரியபிள்ல தான் ஆன்சர். இந்த வேரியபிள் லோக்கலா குளோபலான்னு பார்க்கணும். இந்த வேரியபிள் லோக்கல்ல இருக்கு, அப்புறம் எப்படி நமக்கு பிரிண்ட் ஆகும்? யாருமே யோசிக்கவே இல்லை. இங்கே நீ போட்டேன்னா தான் பிரிண்ட் ஆகும். ஆன்சர் 15 வந்துருச்சு பாரு. ஓகே, சார் கேர்ஃபுல்லி இது மாதிரி 1 மார்க் கொஸ்டின் இது மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியணும் குளோபலா லோக்கலா, விச் இஸ் என்க்ளோஸ்டு ஸ்கோப், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? எனிபடி? No, miss. ஓகே, சோ நீங்க வந்து லோக்கலா குளோபலான்றது அந்த வேரியபிள், எந்த வேரியபிளை டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்களோ அந்த வேரியபிள் இன்சைடுக்குள்ள இருக்கா அவுட் சைட்ல இருக்கான்னு யூ மஸ்ட் see. ஓகே, the variable with local scope can be accessed. லோக்கலா நீ டிக்ளேர் பண்ணிருக்க ஒரு வேரியபிளை accessed only within the function. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் நீ access பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். when a variable is created inside the function body, ஃபங்க்ஷனுக்கு உள்ள நீ கிரியேட் பண்ணிட்டேன்னா that variable become localate. அது லோக்கலா தான் ஆக்ட் பண்ணும். ஒன்ஸ் நீ உள்ள டிக்ளேர் பண்ணிட்டேன்னா local variable only exists while the function is executing. எப்ப அந்த ஃபங்க்ஷனை நீ எக்ஸிக்யூட் பண்றியோ அப்ப மட்டும்தான் அந்த லோக்கல் வேரியபிள் எக்ஸிக்யூட் பண்ணும். அது வரைக்கும் அந்த வேரியபிள் லோக்கல் வேரியபிள் என்ன, அது யூஸே கிடையாது. அந்த பிளாக்கை வந்து நம்ம கால் பண்ணி கால் பண்ணும்போது மட்டும்தான் உள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். The format arguments are also local to the function. The format the argumentsனா என்ன அர்த்தம்? நான் இங்க இருந்து ஒரு வேல்யூ வந்து நான் பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஏபி வந்து இங்க இருக்கு, இந்த ரெண்டையும் நான் வந்து இங்க இருந்து நான் பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து நான் ஏபின்னு பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க.
இந்த வேல்யூவை. ஸோ இது வந்து எனக்கு இங்க ரிசீவ் பண்றப்ப இங்க ஏபிக்கு நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப இது கூட லோக்கலா தான் ஆக்ட் பண்ணும். இந்த ரெண்டு வேல்யூமே நான் என்னது வெளியில இருக்கிறதுக்கா பாஸ் பண்ணேன் கிடையாது, இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள போறதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது உள்ள போய் இது ஆக்ட் பண்றதுக்காக பாஸ் பண்ணேன். இப்ப திஸ் வேரியபிள் ஆல்சோ பிகம் திஸ் பாராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்சோ பிகம் லோக்கல். அப்பயும் கூட இது வந்து என்னவா தான் ஆக்ட் பண்ணுன்றாங்க, லோக்கலா தான் இருக்கும். Do you understand what I'm saying? இந்த நீங்க பாஸ் பண்ற வேல்யூ particularly for to work with the inside the function, அந்த ஃபங்க்ஷன் குள்ள ஒர்க் பண்றதுக்கு தான் நீ பாஸ் பண்ணிருக்க. So that argument and parameter both are locally ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றான். ஓகே, இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்றேன் பாருங்க. controllers function f5. என்ன ஆன்சர் வந்திருக்கு? 15 கரெக்டா வந்திருக்கு. ஏன்னா இது லோக்கலா உள்ளே தான் பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஆனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெளியில போட்டிருந்தா எக்ஸிக்யூட் ஆயிருக்காது. ஓகே, so carefully see the problem and answer it. ஏன்னா இப்படிதான் கேட்பாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம். உங்களுக்கு கேட்கறது இன்டர்வியூலயும் இப்படிதான் கேட்கறாங்க கொஸ்டின்ஸ். So the format of argument, format of argumentனா நான் ஒரு ஆர்குமெண்ட்க்கு நான் என்ன வேல்யூஸ் வந்து நான் பாஸ் பண்ணணும், ஆர்குமெண்ட்ஸ் தான் நான் என்ன பாஸ் பண்ணணும், அதுவுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கலா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நம்ம லாஸ்டே பார்த்தோம்னு நினைக்கிறேன். லோக்கல் இதுல வந்து y is equal to 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றாங்க. பிரிண்ட் பண்ணா ஆன்சர் வருது. இதை கால் பண்ணேன்னா இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. பட் பிரிண்ட் yங்கிறத வெளியில போட்டிருக்காங்க, கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வருதுன்னா, கால் பண்ணும்போது y லோக்கல்னு அசைன் ஆயிடுச்சு. பட் y எங்க பிரிண்ட் பண்ணிருக்க, உள்ளேயா? நோ, அவுட் சைடு நீங்க பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ y இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஓகே, குளோபல் வேரியபிள் பாருங்க, குளோபல் ஸ்கோப். ஸோ குளோபல் ஸ்கோப் யூஸ்டு எனிவேர் இன் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்ல நீங்க எங்க வேணா, எந்த பிளாக் உள்ளேயும் இல்லாம அவுட் சைட் ஆஃப் பிளாக்கா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு குளோபல் வேரியபிள். இட் கேன் பி கிரியேட்டட் பை டிஃபைனிங் த வேரியபிள் அவுட் சைடு த ஸ்கோப். ஒரு ஃபங்க்ஷன் எந்த பிளாக்குள்ளேயும் இருக்காது, அதை விட்டு வெளியில இருக்கும். அப்ப அவுட் சைட் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் ஆர் பிளாக், அதை விட்டு வெளியில. இதுக்கு சம்டைம்ஸ் நம்ம வந்து கீவேர்ட் வந்து குளோபல்ன்ற கீவேர்டை சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த குளோபல்குள்ள ஸ்டெப்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. when we define a variable outside the function, ஃபங்க்ஷனை விட்டு வெளியில நீங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கனாலே அது வந்து டிஃபால்ட்டா குளோபலா தான் இருக்கும். if you don't have to use it global variable, global keyword, அப்ப வந்து நீங்க வெளியில இருக்கிற ஒரு வேரியபிளுக்கு வந்து குளோபலா நீங்க யூஸ் பண்ண தேவை, குளோபல்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இது வந்து வெளியில இருக்கு இந்த வேரியபிள், இதுக்கு போய் நான் குளோபல்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் இங்க நான் ஒரு வேரியபிள் வந்து நான் எடுக்கிறேன். a1 is equal to a அப்படின்னா a வந்து பிரைவேட்டு, இந்த வேரியபிள் வந்து இது வந்து இதுவும் வந்து பிரைவேட்டா நான் கொடுத்துருக்கேன். இப்ப இங்கனக்குள்ள குளோபல் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்றேன், குளோபல் அப்படின்னு யூஸ் பண்றேன். அப்ப ஏ வந்து குளோபலா ஆக்ட் பண்ணும். நான் இப்ப வெளியில வந்து பிரிண்ட் a1 அப்படின்னு கொடுக்குறேன், பிரிண்ட் ஆஃப் a1. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த 3 வந்து இட் இஸ் அசைன்ட் டு த வேரியபிள் a, திஸ் வேல்யூ இஸ் அசைன்ட் டு த வேரியபிள் b. But this private a variable assigned to the global variable a1. உள்ள நீ மென்ஷன் பண்ணும்போது குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணிக்கோ. பட் வெளியில நீ வந்து டிக்ளேர் பண்றது அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே குளோபல் தான். ஸோ நோ நீட் டு மென்ஷன் குளோபல் கீவேர்ட். பட் இன்சைட் ஆஃப் எனி வேரியபிள் இஃப் யூ ஆர் மென்ஷனிங் அப்படின்னா you must declare the particular variable as a global under the global keyword. Global keyword ஓட நீ சேர்த்து நீ எழுதணும். Can you able to understand what I am saying? Anybody? Any doubts in this? இப்ப வெளியில நீ கொடுத்தேன்னா அது டிஃபால்ட்டாவே குளோபல் பா, அதுக்கு வந்து நீ குளோபல்னு கீவேர்டை யூஸ் பண்ணாத. பட் பிரைவேட்டா நீ கொடுத்துருக்கிற ஒரு வேரியபிளை சடனா நீ இமீடியட்டா நீ குளோபலா மாத்துறேன்னு வச்சுக்கேன், இந்த வேரியபிள் உள்ள கொடுத்திருந்தாலும் இது குளோபல் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணிக்க. இன்சைட்னா மட்டும் குளோபல், அவுட் சைடா இருந்தா குளோபல் கீவேர்ட் நீ யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, நான் இதை இப்ப நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த குளோபல் கீவேர்டு a1 ஏலையும் அதான் இருக்கு, a1லயும் அதான் இருக்கு. பட் a வந்து நம்ம குளோபல் ஆக்கிட்டோம், a1 வந்து குளோபலா இருக்கு. ஓகே,
Control S, function F5. It's showing an error, invalid syntax. ஓ A1 போடணுமா? Parameter. Syntax. யூஸ் பண்ணிருக்காங்க குளோபல் எக்ஸ். எக்ஸ் வந்து ஒரு வேல்யூ வெளியில இருக்கு, இந்த வேல்யூவை இதுக்குள்ள யூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ணி அது மாடிஃபிகேஷன் இன்க்ரிமெண்ட்லாம் பண்றாங்க, பண்ணிட்டு இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸை வந்து அவுட் சைட் நீ டிக்ளேர் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது. கரெக்டா தானே இருக்கு, நாமளும் கரெக்டா தானே பண்ணிருக்கோம். எக்ஸ் ஆடு மேல வந்து அந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணலையோ, s is equal to 0ன்னு வச்சுக்கலாம். வெளியில டிக்ளேர் பண்ணிட்டாலே அது குளோபல் தான். இந்த வேல்யூவை இங்க பாருங்க, இது வந்து குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் வேரியபிளை உள்ள வந்து நம்ம வந்து அப்டேட் பண்றோம், வேற வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றோம். அதாவது வெளியில இருக்கிற வேரியபிளை உள்ள யூட்டிலைஸ் பண்றோம். அதுக்கு தேவையே இல்லையே, குளோபலை டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். குளோபல்னே போடாம s is equal to s plus 1 அதை பிரிண்ட் பண்ணி வெளியில s போட்டிருக்கேன். கண்ட்ரோல் எஸ் ஃபங்க்ஷன். The variable is referenced before assignment. Global போறோம். அதாவது வெளியில பப்ளிக்கா இருக்கிற வேரியபிளை if you are making some changes அப்படின்னா குளோபல், உள்ள பிரைவேட்ல உள்ள வந்து நீ யூஸ் பண்ணும்போது குளோபல் மென்ஷன் பண்ண சொல்றாங்க. அசைன்மெண்டே வர மாட்டேங்குது, மிஸ்டேக் வருது. ஓ புரியுது கொஞ்சம். இங்க வந்து எஸ்னே இருக்கட்டும், குளோபல் எஸ், s is equal to a. முத என்ன பண்ணோம்னா இங்க இருந்து இந்த a வேல்யூவை ரிசீவ் பண்ணி மேல கொண்டு போயிட்டு அந்த ஏவை வந்து பிரைவேட்டா இருக்கிறத குளோபலா மாத்தணும்னு தானே நம்ம சொன்னோம். இங்க நான் வந்து A1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த A1 நான் ஏக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். சாரி, A1 ஏ வந்து A1க்கு அசைன் பண்ணும். A1 is equal to A. இப்ப வந்து A வந்து பிரைவேட்பா, இது வந்து பிரைவேட். ஓகேவா, இந்த A வந்து பிரைவேட், இது வந்து நம்ம குளோபல்னு கொடுத்துட்டோம். ஓகேவா, இப்ப வந்து A1 வந்து குளோபல் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வெளியில வந்து A1 பிரிண்ட் பண்ணணும். ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன் F5. இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் எழுதிக்கோங்க. ஆன்சர் வருது பாரு, ஆன்சர் வருது பாருங்கப்பா. 15(3) வந்திருக்கா. அப்ப என்னன்னா ஒரு பிரைவேட்டா இருக்கிற ஒரு வேரியபிள் நம்ம என்னன்னா இங்கனக்குள்ளே நான் டைரக்டா இங்க அசைன் பண்ணேன்ல, அதனால எனக்கு மிஸ்டேக் வந்துச்சு. டைரக்ட் அசைன்மெண்ட் நாட் அலௌடுன்னு நோட் பண்ணிக்கங்க பென்சில்ல. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்பா. இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், புக்ல வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க.
அசைன்மெண்ட் வந்து டைரக்டா நம்ம வேரியபிள் வந்து கொடுக்கும்போது அசைன்மெண்ட் வந்து நாட் அலௌடு. நான் இங்கேயே டைரக்டா ஏ கொடுத்தனால நமக்கு எரர் காட்டுச்சு. இட் இஸ் நாட் பாசிபிள். குளோபல்னு போட்டுட்டு அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளுக்கு இந்த பிரைவேட்டை நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா A1 வந்து இப்ப குளோபலா ஆட் பண்ணும். இப்ப இந்த A1 எடுத்து வெளியில பிரிண்ட் பண்ண எனக்கு ஆன்சர் 3ன்னு எனக்கு வந்துச்சு. ஏன்னா ஏயோட வேல்யூ வந்து 3 தான் நம்ம வந்து A1க்கு மாத்திட்டோம். ஸோ உள்ள டிக்ளேர் பண்ணிருக்கிற A1ன்றது பிரைவேட்டா நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணதுனால அது குளோபலா ஆட் பண்ணுது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? எனி டவுட்ஸ்? ஆஸ்க் நவ். இந்த எக்ஸாம்பிளே எழுதிக்கங்க. Write this example. This is global variable. This is private. This is private example. இது வந்து குளோபல்க்கு, இது வந்து குளோபல்க்கு எக்ஸாம்பிள். இது வந்து இதுவும் குளோபல் தான். இந்த குளோபல் வேரியபிளை உள்ள வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். குளோபலா டிக்ளேர் பண்ணதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். 3 டைப்ல நான் எழுதியிருக்கேன். So write this example. Only 7 members தானா இன்னைக்கு present? Why 11 12 members வருவீங்க? only 7 members இருக்கீங்க. Miss output காமிங்க miss. Output வந்து 15 3. This is output. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இங்க வேல்யூ போயிட்டு இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 15 ஆன்சர் வந்துருது. இங்க நம்ம பாஸ் பண்ண பிரைவேட் இங்க குளோபல்க்கு அசைன் பண்ணி அதை வெளியில பிரிண்ட் பண்றப்ப 3 வந்து வந்துருது. ஓகே, தட்ஸ் ஆல். மாதிரி குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் தான் 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இதுல என்ன ஆன்சர் வரும், இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் போலாமா? சரிங்க, நான் இந்த இதுல இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்ப நான் கொடுத்த எக்ஸாம்பிளே நீட்டா எழுதிக்கங்க. ஓகேவா? ஸோ குளோபல் வேரியபிள் இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ப்பா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லெக் பி ரூல்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 4 லெசனுக்குள்ள வருதுல, ஃபர்ஸ்ட் லெசன்ல செகண்ட் லெசன்ல வரும் லெக் பி ரூல், 4th லெசன்லயே வரும். அந்த லெக் பி ரூலை எழுதணும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு டைரக்டா ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ல வந்து பைத்தான்ல கேட்டாங்க அப்படின்னா இதுதான் எழுதணும். 2 மட்டும் எழுதினா போதும். லோக்கல் குளோபல் அதுல 4 இருக்கும், இதுல 2 தான். So we define the variable outside the function the global by default, அதனால no need to mention the global keyword. But private inside function குள்ளேயோ inside block குள்ளேயோ நீ கொடுத்திருக்கிற ஒரு வேரியபிளை குளோபலா நீ மாத்தணும்னா you can use the global variable, global keyword. Use the global keyword outside the function no effects. வெளியில இருக்கிற ஒரு வேரியபிளை போயிட்டு நீ குளோபல்னு மென்ஷன் பண்ணா no effects. உள்ள நீ பிளாக் உள்ள இருக்கிற ஒரு வேரியபிளை வந்து குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணேன்னா இது பிரைவேட்டா இருந்தாலும் குளோபலா ஆட் பண்ணும். ஓகே, இதுதான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக், குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிளை சேர்த்து இவங்களா ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 8 இதை கால் பண்ணும்போது இங்க போகும். ஓகேவா? இங்க குளோபல் எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. குளோபல் எக்ஸ்னா இந்த எக்ஸும் 1ன்னு அர்த்தம். இந்த எக்ஸும் 1ன்னு ஆயிடுச்சு. நீங்க வெளியில மென்ஷன் பண்ணிட்டு இங்க உள்ளேயும் போயிட்டு குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது தேவையே இல்லை, நம்ம டைரக்டாவே யூஸ் பண்ணலாம். பட் அவங்க போட்டிருக்காங்க அப்படி. இது நோ நீட், நோ எஃபெக்ட்ஸ் இது. ஓகேவா? ஒய் வந்து லோக்கல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மல்டிபிளிகேஷன் 2. இது ஆல்ரெடி வந்து இது குளோபல் தானே, இங்க 8 வந்து 16ன்னு மாறிடும். அந்த இதை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. லோக்கல் வந்து ஒய் வந்து லோக்கல்னு கொடுத்துருக்கிறத பிரிண்ட் பண்ணிருக்காங்க, லோக்கல்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க குளோபல் கீவேர்டு வந்து போட்டிருந்தாலும் அதுக்கு ஆக்டே இது நோ யூஸ். ஆல்ரெடி அது குளோபலா தான் இருக்கு. அது உள்ள போய் நீ குளோபல்னு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல.
நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனோட லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்ல 3 டைப் இருக்கு. ஒன்னு கேரக்டர் மேனிபுலேஷன், ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? மேக்ஸ் இன்பில்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த C++ எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, math.h யூஸ் பண்ணியிருப்போம். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இங்கேயே இருக்கு. தென் கேரக்டர் மேனிபுலேஷன்ஸ் இருக்கு. கேரக்டர் மேனிபுலேஷன்ஸ்னா லோயர் கேஸா, அப்பர் கேஸா, 2 அப்பர் 2 லோயர், இது டிஜிட்டா, இது ஆல்பபெட்ஸா அப்படின்னு செக் பண்றது. ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ் ஸ்ட்ரிங் ரிலேட்டடானா 2 ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்றது, அந்த ஸ்ட்ரிங்கை லோயர் கேஸ்ல இருந்து அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்றது, அப்பர் கேஸ் வந்து லோயர் கேஸ் கன்வெர்ட் பண்றது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். இதுல வந்து 3 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம நவ் வி கோயிங் டு see. அப்சல்யூட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இது 5 மார்க் क्वेश्चनல எப்படி வேணா கேட்பாங்கப்பா. எனி 5னு கேட்கலாம், இல்ல எக்ஸ்பிளைன் அபவுட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் கேட்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல எதெல்லாம் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேவா? மிக்சடாவும் கேட்கலாம். கேரக்டர் மேனிபுலேஷன் அப்புறம் வந்து 3யுமே மிக்ஸ் பண்ணி கூட கேட்கலாம். ஓகே, அதனால இது ஒவ்வொன்றையும் நீங்க செப்பரேட்டா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஎஸ்னா அப்சல்யூட். இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து அப்சல்யூட். அப்சல்யூட் வேல்யூனா என்னப்பா? வாட் யூ மீன் பை அப்சல்யூட்? அப்சல்யூட்னா என்னது அர்த்தம்? நீ என்ன பாஸ் பண்றையோ அதோட வேல்யூவை மட்டும் எடுக்கும். நீ என்ன பாஸ் பண்றையோ அந்த வேல்யூவை மட்டும் அப்படியே எடுக்கும். நீ வந்து இன்டீஜர் வேல்யூவை கொடுத்தாலும் சரி, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ கொடுத்தாலும் சரி, அதுல பிளஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ் இதெல்லாம் எதையும் பார்க்காது. ஒன்லி வேல்யூவை மட்டும் எடுத்துச்சுன்னா அது வந்து அப்சல்யூட். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட்டிங் போட்டுட்டு இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா இட் டஸ் நாட் கன்சிடர் எனி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சைனை கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? நீ கொடுத்துருக்கிற நம்பரை மட்டும்தான் அப்படியே எடுக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு வேல்யூவை வந்து நான் எடுத்துக்கிறேன் 20ன்னு. இதை ஏபிஎஸ் குள்ள நான் என்ன பண்ண போறேன்? இந்த வேல்யூவை நான் பாஸ் பண்ண போறேன். எக்ஸை வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். அதை வந்து நீ என்ன பண்ணிக்கிறேன்? ஒய்ன்னு வச்சுட்டு பிரிண்ட் ஆஃப் ஒய்ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் ஒய் எழுத முடியுதா? பிரிண்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் ஒரு வேல்யூ வந்து 20ன்னு எடுத்திருக்கேன். y is equal to abs அப்சல்யூட் அப்படிங்கிறது என்னோட ஃபங்க்ஷன். அதுக்குள்ள எக்ஸை வந்து நான் பாஸ் பண்றேன். இப்ப பிரிண்ட் ஆஃப் ஒய்ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? 20ங்கிறது அப்படியே வரும். 20.7 போட்டீங்கன்னாலும் அப்படியே வரும். முன்னாடி பிளஸ் மைனஸ் சைன் போட்டீங்கன்னா மைனஸை எடுக்காது. ஒன்லி 20.7 மட்டும்தான் வரும். திஸ் இஸ் கால்டு அப்சல்யூட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இதுலயே கிளியரா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்னு இன்டீஜரும் ஒன்னு ஃப்ளோட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸ்ல வந்து இதை பாஸ் பண்ணிருக்காங்க, as it is அப்படியே வருது. பிரிண்ட் ஒய்ல வந்து அப்சல்யூட் ஆஃப் ஒய் பாஸ் பண்ணிருக்காங்க, 23.2 அப்படியே வருது. மைனஸ் சைனை எடுக்கல. ஓகே, அடுத்தது பாருங்க. ஆர்டினல் அப்படின்னா நம்பர்னு அர்த்தம். ஆர்டினல் அப்படின்னா நம்பர். பக்கத்துல எழுதிக்கங்க, இல்ல நோட்ல மென்ஷன் பண்ணிக்க. இதுக்குள்ள நீ பாஸ் பண்ண வேண்டியது கேரக்டரை பாஸ் பண்ணணும். ஆர்டினல் அப்படிங்கிறது ஒரு நம்பர். ஓகேவா? ஆர்டினல் இட் ரிட்டர்ன்ஸ் தி நம்பர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இட் ரிட்டர்ன்ஸ் தி நம்பர்.